ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மேலே அடுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 3 ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடி ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஐடி மாடல். இது முன்னாடி ஒரு 90s வந்து இந்த மாதிரி மாடல் தான் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒன்று இருக்குதுப்பா. ஸோ இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஐடி மாடல், இது சட்டா மாடல். இது வந்து இப்போ வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சட்டா மாடல் தான் இப்போ யூஸபிளாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஐடி மாடல் வந்து இப்போ யூஸபிளாக இல்லை, ஏன்னா வந்து இப்போ ஐடி மாடல்லாம் வர்றதில்லை. ஓகே, இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே எப்படி இருக்கும், என்ன இருக்குன்றதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து இந்த ஸ்க்ரூஸ்லாம் பிரிச்சே நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து இதை பாருங்கள். இந்த டிஸ்க் டிவிடி ரைட்டர் பார்த்துருப்பீங்கல்ல, ரீட் பண்ணும் ரைட் பண்ணும், அந்த மாதிரி தான் இது வந்து எல்லாமே வேலை செய்யுது. ஸோ வந்து இதுதான் டிஸ்க் ரீடர்னு சொல்லுவாங்க. மூவபிள் பார்ட்ஸ், இந்த மூவபிள் பார்ட்ஸ்னால தான் இது இயங்குது. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இன்னொரு டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் என்ன அப்படின்னா, சரி ஓகே இதை நம்ம வச்சிடலாம். இப்போது ஹார்ட் டிஸ்க்கு இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க். இதே மாதிரியேவும் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடி ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கல்ல, இதே மாதிரியேவும் ஓல்டு வெர்ஷனில் வந்து லேப்டாப்புக்கும் இதே மாதிரி ஐடி ஹார்ட் டிஸ்க் தான் கொடுத்துருந்தாங்க. பாருங்க, இந்த ஐடி ஹார்ட் டிஸ்கில் இதில் வந்து பவர் வரும். ஸோ பவர் இதுலேயும் சேர்ந்தே வந்துடும், இந்த ஆப்ஷனில் பவர் சேர்ந்தே வந்துடும். ஸோ இது ரெண்டுமே ஒரே டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நடைமுறையில் இல்லை. ஸோ இதில் பாருங்களேன், வெறும் 40 GB தான். இது மினிமம் வந்து 160, அதுக்கு மேலே 320 வரைக்கும் 320 GB வரைக்கும் இந்த ஹார்ட் டிஸ்கில் கொடுத்துருந்தாங்க ஐடி ஹார்ட் டிஸ்கில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் வர்றதில்லை. ஸோ இப்போ யூஸபிளாக இருக்கிறது, இப்போ வந்து இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த சட்டா மாடல் தான். இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சட்டா மாடலில் பார்த்தீங்கன்னா இதுவும் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் தான். இந்த லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா இதுவும் சட்டா மாடல், இதுவும் இந்த ஹார்ட் டிஸ்க்லாம், இது டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கு. இது எல்லாமே ஒன்று தான், இது ஒன்று தான். ஸோ இது எப்படி இருக்கும் இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே, இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன் உங்களுக்கு. இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுவும் மூவபிள் பார்ட்ஸ் தான், சரிங்களா? இது மூவபிள் பார்ட்ஸ்ன்றனால இது வேலை செய்யுது. இது ரெண்டுமே வந்து இது பெருசு, இது சின்னது. ஸோ இது ரெண்டுமே ஒரே வேலையை செய்யக்கூடியது தான், ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன், ஒரே மாதிரியான வேலையை செய்யக்கூடியது தான் இது ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? இது சட்டா மாடல், இது சட்டா ஹார்ட் டிஸ்க். இது எல்லாமே சட்டா மாடல் தான். இதுதான் இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற SSD ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறாங்க. SSD ஹார்ட் டிஸ்க் அப்படி என்னன்னா, இந்த SSD ஹார்ட் டிஸ்க்கு 2 TB இருக்குது. இந்த SSD ஹார்ட் டிஸ்க்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, இதை பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே வந்து மூவபிள் பார்ட்ஸ். இது எல்லாமே ரன் ஆகுறதுனால மிஷின் மாதிரி இது இயங்குது. ஆனால் இந்த ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வெயிட்டே இல்லை. பார்த்தீங்களா, இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிப்பு தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிப் லெவலில் தான் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்கை விட இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடியது. இந்த ஹார்ட் டிஸ்க்கு இப்போ விண்டோஸில் போயிட்டு பூட் ஆகி உள்ளே போகிற அந்த நிமிஷத்தில் இது வேகமாகவே உள்ளே போயிடும். இதை விட இந்த SSD ஹார்ட் டிஸ்க்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேலையை வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய ஹார்ட் டிஸ்க் தான் SSD ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கு. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாமா, எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்கை லேப்டாப்லையும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரே மாதிரியான சட்டா போட்டு தான் இது ரெண்டுலையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ஹார்ட் டிஸ்கை டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்கை டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி சட்டா ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ வந்து
இதில் நீங்கள் போடுற மாதிரியே இதுலேயும் SATA ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூவபிள் பார்ட்ஸ், இது வந்து அன்மூவபிள் பார்ட்ஸ். எப்படி அப்படின்னா பூரா ஃபுல் அண்ட் ஃபுல் சிப் லெவலில் ஒர்க் பண்ணுது. அதனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் அண்ட் ரைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு SSD ஹார்ட் டிஸ்க்னு சொல்லலாம். இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கும் இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கும் ரேட்டு படி டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த SSD ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ரேட்டு ரொம்ப கூட தான். 1 கோடி நீ பார்த்த ஆமாப்பா 1 கோடி. இந்த SSD ஹார்ட் டிஸ்க் வந்து ரேட்டு ரொம்ப கூட, பிரைஸ் கூட, பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வேலை செய்யும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது 2 ஹார்ட் டிஸ்கில் எந்த ஹார்ட் டிஸ்க் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த SSD ஹார்ட் டிஸ்கை பற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த SSD ஹார்ட் டிஸ்க் தான் இப்போது இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வேகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த SSD ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஸோ இந்த SSD ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் சிஸ்டம் வேகமாக யூஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த SSD ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். தேங்க்யூ.